வணக்கம் நண்பர்கள், அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னால் பல ஆடியோக்களில் நம்ம கேட்டிருப்பீங்க, பயன்பெற்றிருப்பீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேஸை பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேளை கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, அவங்க முகத்தில் கரும்புள்ளியெல்லாம் இருக்கும். நேரத்தில் கரும்புள்ளி, சின்ன சின்ன முகப்பருக்கள், கன்னத்தில் சின்ன சின்ன குழிகள், இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். பிளாக்காக இருக்கும். சிலவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த ஸ்கின் வெளரி போய் இருக்கும், வெயிலில் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். சிலவனுங்க ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே எண்ணெய் ஆயில் ஸ்கின்னாகவே இருக்கும். எப்போவுமே எண்ணெய் படிஞ்ச மாதிரியே இருக்கும் முகத்தில். எப்போவுமே முகம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு தோற்றம். ஏன்னா பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் முதல்ல நம்ம பார்க்குற பார்வை தான் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். நம்ம பார்க்குற பார்வைங்கிறதே அந்த ஃபேஸ் தான், முகம்தான். முகத்தை வச்சு தான் எல்லாமே. முதல்ல முகம் வடிவமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு வசீகர தோற்றம் இருக்கணும் அந்த முகத்தில். அப்போ நம்ம எந்த காரியங்கள் செய்ய போனாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ போனாலும் சரி தான், ஒரு விஷயங்கள் பொன் பார்க்குற படலமாக இருக்கட்டும், மாப்பிள்ளை பார்க்குற படலமாக இருக்கட்டும், ஒருத்தரை நம்ம சந்திக்க போகிறதா இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளுடைய ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள பார்க்க, அவங்க நம்மளை பார்க்குறாங்க. ஒரு பாஸ்போர்ட் புகைப்படம் எடுத்தால் கூட நமக்கு முகத்தை தான் எடுக்கிறாங்க. அந்த முகம் தான் ரொம்ப தேவை. அப்படிப்பட்ட அந்த முகம் எந்த அளவு பாதுகாக்கப்படணும், எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும். எல்லோருக்கும் இயற்கையிலே அழகாக இருக்குதா? இல்லை, அந்த முகத்தை எப்படி அழகாக்குறது? இதுக்காக எத்தனையோ பேர் நிறைய வேதிவினை தகுந்தமான கெமிக்கல்ஸ், ஆங்கில மருத்துவம், காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி முகத்தை ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுறது, ரஃப் ஆக்குறது, இருக்கிற கலர்ஸை ஸ்கின் டோனை மாற்றுறது, என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாங்க பியூட்டி பார்லருங்கிற பேரில். எத்தனையோ பேருடைய முகங்கள் ரொம்ப வக்ரமாக கூட மாறி இருக்குது. இதனால் கருப்படிச்சிருக்கு, கலை இழந்திருக்காங்க. அந்த ஃபேஸுக்கான உண்மையான விஷயங்களே மாறிடும், ஸ்கின் டோன் மாறிடும். இதே மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் இனிமேல் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. குறுகிய நாட்களில், வெறும் 30 நாட்களில் உங்களுடைய முகத்தை முகப்பொலிவோட அழகாக நல்ல ஒரு எல்லோ ஷேடு கலராக கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். 100% கேரண்டியாக சொல்கிறோம். சாத்தியம் இருக்குது. எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இயற்கையான முறையில், வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், சுத்தமான தேங்காய் எண்ணெய், இதில் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு க்ரீம், ஃபேஷியல் க்ரீம். அதை நீங்கள் டெய்லி நைட்டு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். போட போட ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். எத்தனையோ லட்சம் பேர் எங்கள்கிட்ட வாங்கி பயன்பட்டுருக்காங்க. திருமண டைமில் எங்கள்கிட்ட வாங்குவாங்க நிறைய பேர். எங்கள்கிட்ட அதிகமாக வாங்கினதே அந்த திருமண டைமில் தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க முகத்தை பற்றி அவங்களுக்கு தோணும் போல் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. எப்போவுமே நம்ம முகம் அழகாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்து அதை நீங்கள் உங்களை செய்து பாருங்கள். இல்லை முடியல அப்படின்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஃபேஸில் போட்டுட்டு வாங்க, உங்களுடைய ஃபேஸை புதுப்பொலியோட கொண்டு வாங்க. உங்கள் முகத்தில் உள்ள அந்த கரும்புள்ளியை நல்ல மாதிரியாக போக்குங்க. சின்ன சின்ன தோரங்கள், ஓட்டைகள், பருக்கள் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. அழகான முகப்பொலிவை கொண்டு வாங்க. நீங்களும் மற்றவங்கள மாதிரி ஆச்சரியப்பட அளவுக்கு உங்களோட ஃபேஸை மாற்றி கொண்டு வாங்க. நன்றி.